ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் எப்படி ஒரு அக்கௌண்ட்டில் பணம் போடுறது, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் எப்படி போயிட்டு நீங்கள் பணம் கட்டுறது. இந்த ஸ்லிப்புக்கு பேர் காமன் பேயின் எஸ்பி ஸ்லிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் போடுறா இருந்தாலும் இதுதான், இன்னொருத்தவங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் போடுறா இருந்தாலும் இந்த ஸ்லிப் தான். ஸோ இப்போது இந்த ஸ்லிப்பை எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இது வந்து 2 போர்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த போர்ஷன் வந்து அக்னாலஜ்மெண்ட், இதுதான் வந்து நம்ம பணம் கட்டணுங்கிறதுக்கு அத்தாரிட்டி. இந்த பெரிய ஸ்லிப்பை வந்து நம்ம அவங்கள்ட்ட கிழிச்சு கொடுத்துடணும். இன்னொரு ஸ்லிப்பை வந்து நமக்கு சீல் பண்ணி நம்மள்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து 2 போர்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வச்சுக்கிற போர்ஷன், இந்த சின்ன போர்ஷன் இருக்குது பாருங்கள், இதுதான் நம்ம வச்சுக்க போகிறது. இந்த பெரிய போர்ஷனை வந்து நம்ம கட் பண்ணி அவங்கக்கிட்ட சீல் பண்ணி அவங்களே வச்சுக்குவாங்க. அதை பணத்தோடு நம்ம இதை மொத்தமாக கொடுத்தா நமக்கு இந்த குட்டி போர்ஷனை நம்ம கொடுத்துருவாங்க, பெரிய போர்ஷனை அவங்க வச்சுக்குவாங்க. ஸோ இதில் 2 போர்ஷன். நான் வந்து இன்றைக்கி கனரா பேங்க் ஸ்லிப் எடுத்திருக்கேன். எந்த பேங்க்குக்காக இருந்தாலும் சேம் இதே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு வந்து டேட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து வேறு பேங்க் அப்படின்லாம் குழம்ப வேணாம், எல்லா பேங்க்குக்கும் இதே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் இன்றைக்கி பணம் போட பேங்க்குக்கு போயிட்டீங்கன்னா முக்கியமான விஷயம் பேனா கொண்டு போகணும். ஓகே, ஏன்னா அடுத்தவங்கள்ட்ட ஓசி வாங்கினா வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க பேங்க்கில். அதனால் நீங்கள் பேனா கட்டாயம் எடுத்துகிட்டு போயிருங்க. 1க்கு 2 பென் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டேட் போட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன பிரான்ச்சோ அது போடுங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு வந்து தாம்பரம் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம் என்ன, அவங்க பேர். நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்லிப்பு நான் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு பணம் போட தான் போகிறேன். அதனால் நான் இப்போ என் பேர் ஒரு வச்சுக்கு மென்ஷன் பண்ணிக்கோங்க, ராஜான்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோடய நேம் போட்டுட்டேன். அதுக்கடுத்து என்னோடய அக்கௌண்ட் நம்பர், உங்களோட பேங்க் பாஸ்புக்கில் என்ன அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், ஒரு 13 டிஜிட் நம்பர் இருக்கும், அதுதான் முக்கியமானது. ஸோ அதில் லாஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர் ரொம்ப உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான நம்பர். ஸோ அந்த நம்பரை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதில் ஒரு நம்பர் மாற்றி போட்டிங்கனாலும் இன்னொருத்தவங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கேஷாக செக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம கேஷு ஃப்யூச்சரில் செக் எப்படி பண்ணுறது கட்டாயம் சொல்கிறேன். ஆல்ரெடி செக் ஃபில் பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஐ பட்டன்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்குறோம். நம்ம ஒரு 1000 ருபீஸ் போடுறோம். ஃபஸ்ட்டு போர்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? டேட் போட்டோம், என்ன பிரான்ச்சுன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ தாம்பரம் பிரான்ச்னா தாம்பரம், உங்களோட பேர், அக்கௌண்ட் நம்பர், நீங்கள் எவ்வளோ பணம் போடுறீங்களோ அந்த பணத்தோட நம்பரில் போட்டுறணும். அதுக்கடுத்து அதை வந்து அப்படியே பணத்தோட வேர்டிங்ஸில் போட போகிறோம். இப்போ 1000 ருபீஸ் கட்டாயம் ஒன்லி அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல டினாமினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 500 நோட்டு 2 வச்சுருக்கீங்கன்னா 500 × 2. இப்போ 100 நோட்டு 10 வச்சுருக்கீங்கன்னா 100 × 10. அந்த மாதிரி நான் 500 நோட்டு 2 இருக்குது. ஸோ 500 × 2 1000 போட்டு கீழே 1000. இது இந்த போர்ஷன் அவ்வளோதான். இங்கே வந்து 2 சிக்னேச்சர்லாம் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் அவங்க அஃபிஷியல் சிக்னேச்சர். ஸோ இதிலலாம் நீங்கள் கை வைக்க வேணாம். நெக்ஸ்ட்டு நம்ம அவங்கக்கிட்ட கொடுக்க போகிற அந்த இன்னொரு ஸ்லிப்பு, இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் திருப்பி கேஷாக செக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து அங்கே கேஷுன்னு போடுங்க. இப்போது இந்த நமக்கு என்னென்ன வேர்டு, அந்த பணத்தை வந்து அப்படியே வேர்டிங்ஸில் திருப்பி இந்த இடத்துல எழுத சொல்லியிருக்காங்க. வேர்டிங்ஸில் 1000 ஒன்லின்னு போட்டுருங்க. இந்த பணம் எழுதுறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. கரெக்டாக இந்த இடம் எங்கே முடிஞ்சிருக்கோ அந்த பாக்ஸில் கரெக்டாக ஆரம்பித்து ஒன்லி அப்படிங்கிறத அவசியம் நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி நம்பரில் எழுதினாலும் தெளிவாக எழுதுங்க. நேம் ஆஃப் த ரெமிட்டர், நம்மளோட சிக்னேச்சர் கேட்டிருக்கோம். இப்போ நான் போடுறேன், என்னோடய பேர், என்னோடய சிக்னேச்சர். இது அடுத்தவங்களுக்கு எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நமக்கு போடுறதா நம்ம பார்த்துட்ருக்கோம். எகெயின் வந்து இங்கே உங்களோட மொபைல் நம்பர் எழுதிக்கணும். அடுத்து இந்த இடத்துல பேன் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ இது அவசியம் இல்லை, நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம். ஒருவேளை நீங்கள் பேன் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து இது அவசியம் கிடையாது. திருப்பி இந்த இடத்துல டேட்டு, உங்களோட பிரான்ச்சு என்ன பிரான்ச்சோ அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். தாம்பரம், நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு தாம்பரம் ராஜாங்கிற பேர்லாம் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் வந்து அப்படியே உங்களோட பிரான்ச் என்ன, உங்கள் நேமு யாருக்கு கொடுக்குறீங்களோ அது சம்மந்தமாக நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து இந்த இடத்துல திருப்பி அக்கௌண்ட் நம்பர், நீங்கள் இப்போ உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அந்த 13 டிஜிட் நம்பர். முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த அக்கௌண்ட் நம்பர் எழுதுகிறப்ப ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு நம்பரையும் கரெக்டாக நல்லா தெளிவாக அந்த பாக்ஸ்குள்ளே போடுங்க. அடித்தல் திருத்தல்லாம் இந்த ஃபார்மில் பண்ணக்கூடாது. ஸோ அது முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் திருப்பி அடித்து எழுதினீங்கன்னா இன்னொரு தான் அவங்க கேட்பாங்க, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் அடித்தல் திருத்தல் இல்லாமல் அந்த நம்பர்லாம் நல்லா தெளிவாக போட்டு விட்ருங்க. ஸோ ஒரு பேப்பரில் நம்பரை நல்லா தெளிவாக எழுதி வச்சுட்டு அதை பார்த்து எழுதுங்க. இப்போ நம்ம திருப்பி வந்து டினாமினேஷன், இப்போ எவ்வளோ வந்து 500 நோட்டு 2 இருக்குது. ஸோ அதை இன்னொரு வாட்டி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மீதியெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. இப்போ நம்ம டேட்டு போட்டாச்சு, பிரான்ச் நேம் போட்டாச்சு, நம்ம நேமு, அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே போட்டாச்சு. இதில் இன்னும் 2 விஷயம் இருக்குது. அது என்ன விஷயங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன்.
இப்போ இதே ஃபார்ம் யூஸ் பண்ணி எப்படி வந்து நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு பணம் கட்ட போகிறீங்க அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட சாரீ வாங்கியிருக்கீங்க ஆன்லைனில், அவங்களுக்கு இப்போ பணம் கட்டணும். அவங்க பேர் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஸ்வேதா. அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அக்கௌண்ட் ஹோல்டர் நேமில் நம்ம ராஜா போட்ட இடத்துல ஸ்வேதான்னும், அக்கௌண்ட் நம்பர் இப்போ ஸ்வேதா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்களா, அந்த அக்கௌண்ட் நம்பரை அப்படியே டேரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ எந்த இடத்துலலாம் அக்கௌண்ட் நம்பர் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கேட்டிருக்காங்களோ அந்த ஸ்வேதா அண்ட் அவங்க அக்கௌண்ட் நம்பரை மென்ஷன் பண்ணிடணும். அப்போ நீங்கள் சிக்னேச்சர் போடுற இடத்துல மட்டும் உங்களோட சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. அந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் ரெமிட்டர், நேம் ஆஃப் ரெமிட்டர்னு கொடுத்துருப்பாங்க. அந்த 2 இடத்துல மட்டும் உங்களோட பேர் போட்டுக்கணும். மற்றபடி நீங்கள் வேறு ஒருத்தவங்களுக்கு இதே ஃபார்ம் யூஸ் பண்ணி பணத்தை கட்டலாம். உங்களுக்கும் நீங்கள் டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்லேயும் கட்டிக்கலாம், இன்னொருத்தவங்க அக்கௌண்ட்லேயும் நீங்கள் பணம் கட்டிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் யார் அக்கௌண்ட்டில் பணம் கட்டுறா இருந்தாலும் அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அவங்களோட பெயர் கரெக்டான பெயரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த 2 விஷயம் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக வந்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமானது வந்து அக்கௌண்ட் நம்பர் தாங்க. கரெக்டாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. பெயர் இது 2 யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கும் கட்டிக்கலாம், உங்களோட ஃப்ரெண்டுக்கு கட்டிக்கலாம். இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க்கு கொடுக்குறாங்க, என்னோட அக்கௌண்ட்டில் இந்த பணத்தை கட்டிட்டு நான் இன்றைக்கி ஆஃபீஸ் போயிடுறேன் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா, இந்த ஃபார்மை போயிட்டு நீங்கள் வாங்கிட்டு அவங்களோட பெயர் அக்கௌண்ட் நம்பர் போட்டுட்டு உங்களோட கையெழுத்து மட்டும் அந்த சிக்னேச்சர் ஆஃப் ரெமிட்டர்ங்கிற இடத்துல மட்டும் உங்களோட கையெழுத்து போட்டுக்கணும். மீதி இடத்துல அக்கௌண்ட் நம்பர்லாம் அவங்களோட தான் கொடுக்கணும். கையிலே நீங்கள் கேஷ் கொடுத்து இது பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஒன்ஸ் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். வேறு ஒரு வீடியோவோட சீக்கிரமே சந்திப்போம். பாய்.